महान् वेङ्कटनाथार्य कवितार्किके श्रीवेदान्ताचार्य मे सन्निधत्तां सारथि वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. 12வது ஸ்லோகம் சகடாசுர பத கதை இன்னைக்கும் இந்த ஸ்லோகத்திலையும் இருக்கு, அடுத்த ஸ்லோகத்திலையும் இருக்கு. விதாரிதஸ்தஸ்ய பதாக்ரயோகாத் விகீர்யமானோ பகுதா பிருத்திவ்யாம் ஸ்தப்தாயமானः சகடாக்ஷதைத்யः சங்கோபயாமாச ஜகந்த்யபீக்ஷ்ணம். சில பதங்கள்லாம் புதுசா இருக்குது இந்த ஸ்லோகத்துல. விதாரிதஸ்தஸ்ய பதாக்ரயோகாத் விகீர்யமானோ பகுதா பிருத்திவ்யாம் शब्दायमानः सकटाख्यदैत्यः संक्षोभयामास जगन्त्यभीक्ष्णम्. கொஞ்சம் பதச்சேதமும் பண்றேன். விதாரிதः தஸ்ய பதாக்ரயோகாத், விதாரிதஸ்தஸ்யங்கிற விதாரிதः தஸ்யன்னு பிரிச்சுக்கணும். விதாரிதः தஸ்ய பதாக்ரயோகாத் விகீரியமானः बहुधा पृथिव्यां शब्दायमानः शकटाख्यदैत्यः संक्षोभयामास. அதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஜகந்தி அபீக்ஷம் பிரிச்சுக்கணும். ஜகந்தி அபீக்ஷணம் அப்படின்னு, ஜகந்தி அபீக்ஷணம் ஜகந்தி அபீக்ஷணம் அப்படின்னு ஆகும். இந்த ஸ்லோகத்துல பதச்சேதத்துல 2-3 விஷயம் இருக்கு. ஒண்ணு விதாரிதஸ்தஸ்யங்கச்ச விதாரிதா தஸ்யான்னு பிரிச்சுக்கணும். அப்புறம் கடைசியில ஜகந்தி அபீக்ஷம் அப்படிங்கறத ஜகந்தி அபீக்ஷம் பிரிச்சுக்கணும். நடுவுல விகீரியமானோ பகுதான் இருக்கு, விகீரியமானஹ பகுதா அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதனால மறுபடியும் பதச்சேதம். விதாரிதா தஸ்ய பதாக்ரயோகாத் விகீரியமானஹ பகுதா பிருத்திவ்யாம் சப்தாயமானஹ சகடாக்ஷதைத்யஹ சங்கோபயாமாச ஜகந்தி அபீக்ஷ்ணம். இப்ப அர்த்தம். போன ஸ்லோகத்துல கண்ணன் தன்னுடைய பாதாபியாம் காலுகள்னால சிக்ஷேப தூக்கி எறிந்தார் அப்படின்னு பார்த்தோம். தூக்கி எரிஞ்சப்புறம் அவன் என்ன ஆனான்னு கேட்டா, பொடி பொடியா அந்த சகடம் ஒரு துண்டு 2 துண்டா இல்ல, பொடி பொடியா கீழே விழுந்தது. அதை பார்த்து எல்லாரும் பயந்து போயிட்டா. திடீர்னு ஒரு பெரிய சகடம் ஒண்ணு ஆகாசத்துல போய் சுத்தி சுத்தி கீழே விழுந்து சுக்குத்தூளா போச்சுன்னா எப்படி இருக்கும்? என்ன ஆச்சு, எப்படி இவ்வளவு பெரிய சகடம் எப்படி மேல போய் கீழே விழுந்தது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறா. இந்த குழந்தையோட கால் பட்டுதான் அப்படிங்கிறது மெதுவாதான் புரிஞ்சுக்கிறாவ. சரி, தஸ்ய அந்த கிருஷ்ணனுடைய பதாக்ர யோகாத் கால் நுனி சேர்ந்ததால், கால்ல நுனி பாகம் சேர்ந்ததால், விதாரிதா பிளக்கப்பட்டதும். கிருஷ்ணனுடைய கால் நுனி பட்டபடினால அப்பயே சகடம் 2 ஆயிட்டான், பாதியா பிளந்துருத்தம் அர்த்தம். பிளக்கப்பட்டதாய் பகுதா பலவிதமாக, பிருத்திவியாம் கேட்ட மாத்தி வச்சுக்கோங்க, பிருத்திவியாம் மண்ணில், பகுதா பலவிதமாக, விகீரியமானஹா இறைந்து போனதாக. அதாவது சகடம் அப்படியே நேரம் மேல போய் 2 பதிஞ்சிட்டு இல்ல, 2 உடையில, 4 உடையில, 6 உடையில ஓடு ஓடு ஓட பூமி முழுக்க இறஞ்சி போயிடுது. அந்த அளவு 100 தூள 1000 தூள உறைஞ்சிடுது. அதுதான் விகீரியமானஹா அப்படிங்கிற, இறைந்து போனதாக. சப்தாயமானஹா சப்தம் செய்பவனான, சகடாக்கிய தத்தஹா சகடாக்கிய தைத்தியா சகடன் என்னும் அசுரன், ஜகந்தி உலகங்களை, அபீக்ஷணம்
மிகவும் சங்கோபயாமாச கலக்கினான் அப்படின்னு அர்த்தம். ஜெகந்தினா உலகங்களின்னு அர்த்தம். ஜெகத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கோங்க, ஜெகத்னா உலகம் அர்த்தம். அதுல இந்த பகுச்சனம் தான் ஜெகந்தின்னு வருது. அபீக்ஷன்னா மிகவும் அர்த்தம். சங்கோபயாமாசனா கலக்கினான்னு அர்த்தம். இவன் போடுற சப்தம் இவன் கீழே விழுந்து அதுல உலகத்துல எல்லாரும் கலங்கி போயிட்டாள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதுல சகடாக்கிய தைத்தியா அப்படிங்கறத வேணா முதல்ல வச்சுக்கலாம் நம்ம, அப்ப நமக்கு சௌரியமா இருக்கும். சகடாக்கிய தைத்தியா, சகடன் என்னும் அசுரன் அர்த்தம். சகட ஆக்கிய தைத்தியா, சகடம் என்னும் அசுரன், அதை முதல்ல வச்சு உண்டு. தஸ்ய அந்த கிருஷ்ணனுடைய பதாகிர யோகா, அது கால் நுனி பட்டதால், விதாரிதா பிளந்தவனாக, ரெண்டா பிளந்துட்டான்னு அர்த்தம். பிருத்திவியாம் பூமியில், மண்ணில், தரையில் அர்த்தம். பகுதா பலவிதமாக, விகீரியமானஹ இறைந்து போனவனாய், பல விதத்துக்கு இறைச்சா மாதிரி இருக்கு. சப்தாயமானஹா சத்தமிடுபவனாய், ஜெகந்தி உலகங்களை, அபீக்ஷம் மிகவும், சங்கோபயாமாச கலக்கினான் அப்படின்னு அர்த்தம். அவன் போடுற சப்தம் அவன் கீழ் விழுந்தது, இதெல்லாம் பார்த்து உலகமே கலங்கி போயிடுது என்று அர்த்தம். யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சந்தேகம் இல்லட்டா, விகீரியமான இறைந்து போனவன், அதாவது தரை முழுக்க இறைஞ்சு போச்சான். அவனுடைய வண்டி சுக்குத்தூளாகி அப்படியே தரையில அப்படியே இறைந்து கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அன்வயம் எப்படின்னு கேட்டானா, முதல்ல சகடாக்கிய தைத்தியா முதல்ல வச்சுக்கோ, சகடன் என்னும் அசுரன். அப்புறம் அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி அன்வயம். தஸ்யா அந்த கிருஷ்ணனுடைய பதாகிர யோகா கால் நுனி பட்டதால், விதாரிதா பிளந்தவனாக, பிளந்து போனவனாக, இது ஒண்ணு. அப்புறம் பிருத்திவியாம் பூமியில், பகுதா பலவிதமாக, விகீரியமானஹ இறைந்து போனவனாக, அப்புறம் சப்தாமயமானஹ சப்தம் விடுபவனாக, ஜெகந்தி அபீக்ஷணம் சங்கோபயாமாச ஜெகந்தி உலகங்களை, அபீக்ஷம் மிகவும், சங்கோபயாமாச கலக்கினான் அர்த்தம். யாராவது சொல்லுங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சொல்லி பாருங்க. சகடாக்கிய தைத்தியः சகடம் என்ற அசுரன், தஸ்ய அவனுடைய, அது கிருஷ்ணனுடைய, பதாகிர யோகா அவனுடைய திருவடிகளின் நுனி, அந்த நுனி பட்ட உடனே, இறைந்து போனதாக, பிளந்தவனாக, பிருத்திவியாம் பூமியில், மண்ணில், பூமியில், பகுதாக்கு ரொம்ப நிறைய அர்த்தமாடி, பலவிதமாக, விகீரியமானஹ இறைந்து போனதாக, சப்தாயமானஹ நிறைய சப்தத்தை கொடுத்தவனாக, ஜெகந்தி இந்த மூன்று லோகங்களின், அபீக்ஷணம் ரொம்ப சங்கோபயாமாச கலங்கினார்கள். சரி, கலங்கினார்கள், கலக்கினான் அர்த்தம். உலகத்தையே கலக்கினான். யாரு? அந்த அசுரன். என்ன? ஜெகந்தி உலகங்களை சங்கோபயாமாச கலக்கினான் அப்படின்னு அர்த்தம். அந்த அசுரன் போட்ட சத்தத்துல உலகமே கலங்கி போச்சு, அவன் உலகத்தை கலக்கினான் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் அர்த்தம் ஆயிட்டப்ப யாருக்கா சந்தேகம் இருக்கா? கொஞ்சம் கடினமா தான் இருக்கு, நிறைய புது புது பதங்கள்லாம் இருக்கு இதுல. சங்கோபயாமாசனா கலக்கினான், விதாரிதாக விகீரியமானஹான்னு ரெண்டு இருக்கு. விதாரணம்னா பிளக்கிறது, விகீரணம்னா இறைத்தல், தரையில அங்கங்க இறைஞ்சு கிடக்குறதுங்கிறாங்க, அந்த மாதிரி.
சரி. அடியன் அபீக்ஷணம்னு என்ன அர்த்தம்? அபீக்ஷணம்னா மிகவும் அர்த்தம். ரொம்ப ரொம்ப சங்கோபயமாசா கலைக்கினான், ரொம்ப நிறைய கலைக்கினான்னு அர்த்தம். சரி சரி, நல்ல கேள்வி. அபீக்ஷங்கிறது அவ்வியமாகும். அது திருப்பி அபீக்ஷணம்னா ரொம்பவுங்கிறது அவ்வியம். சரி, இப்ப சப்தம் சொல்லுங்க. விதாரிதா அகாராந்த புல்லிங்க பிரதம ஏகவச்சனம். ராமசப்தவத். சரி, தஸ்ய அடியன் தத் புல்லிங்கோ ஷஷ்டி ஏகவச்சனம். தற்சப்தம் படுத்தி வேணும்னு சொல்லிருக்கேன். எல்லா ஸ்லோகத்தையும் தற்சப்தம் வரும். பதாகிர யோகாத். அடியன் அகாராந்த புல்லிங்க பஞ்சமி ஏகவச்சனம். சரி, விகீரியமானஹா அதுவும் ராமஹா மாதிரி. பகுதா, பகுதாங்கிறது அவ்வியம், பல விதமாக அர்த்தம். ஏகதா அப்படின்னா ஒரு விதமாக அர்த்தம். த்விதானா ரெண்டு விதமாக அர்த்தம். திரிதானா மூணு விதமாக அர்த்தம். அது மாதிரி பகுதானா பல விதமாக அப்படின்னு அர்த்தம். அநேகதா அப்படின்னா அநேக விதமாக அப்படின்னு அர்த்தம். இந்த தா அப்படிங்கிற நாலாவது தா, இது நாலாவது தாங்கிறது பல விதமாக, அந்த விதமாகங்கிற அர்த்தத்துல வருது. பல பிரகாரமாக பல விதமாக. நான் பகுதா பிரயத்தனம் பண்ணேன் அப்படின்னு பெரியவாழலாம். நான் பல விதத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன்னு அர்த்தம். பகுதா பிரயத்தனம் பண்ணேன் அப்படின்னு அந்த மாதிரி. இது தான்னு முடிவுல வருது இல்லையா, இது அவ்வியம் தான். பிருத்திவியாம் சப்தம் யாருக்கு சார் சொல்றா? பிருத்திவி சப்தமே இருக்கு, கௌரி சப்தம் மாதிரிதான். ஈகாராந்த ஸ்ரீலிங்கா பிருத்திவி சப்தா இல்லையா? சப்தமி ஏகவசனம். शब्दायमानः शकटाख्य दैत्यः. दैत्यः रामः मारिदान. शब्दायमानः रामः मारिदान. संक्षोभयामास அப்படிங்கிறது கிரியாபதம், கலக்கினான்னு அர்த்தம். இது பூதகாலம். பூதகாலத்துல சில தாத்துல ஆசான்னு கலைக்கிற முடியும், அதை வச்சு கண்டு சங்கோபயாமாசன்னு வருவாங்க. காரியாமாச செஞ்சு வைத்தான், ஜனயாமாச உண்டு பண்ணான், சில இடத்துல ஆசான்னு வரும். அது மாதிரி ஆசான்னு முடியும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. சங்கோபயாமாச கலக்கினான், கலந்து வைத்தான் அர்த்தம். கரெக்டா. ஜெகந்தி, ஜெகந்தி யாருக்கா சொல்ல முடியுமா? பாருங்க. தகாராந்த நபும்சகலிங்க சப்தமாரி. நபும்சகலிங்கம் ஸ்திரீலிங்கமாரி. ஸ்திரீலிங்கம் மாதிரி தெரியுதா? தகாராந்தா நபும்சகலிங்கா ஜெகத் சப்தா. ஜெகத் ஜெகதி ஜெகந்தி, ஜெகத் ஜெகதி ஜெகந்தி அப்படின்னு பிரிச்சு வரும். ஒரு உலகம் ரெண்டு உலகங்கிறாங்க. ஜெகந்தினா எல்லா உலகங்களையும் ஒரு அர்த்தத்துல இருந்து. இந்த மாதிரி நபும்சகலிங்கத்துல சப்தம் இப்படிதான் வரும். ஜெகதி ஜெகந்தி ஜெகத் ஜெகதி அதிகம்னா மிகவும் ஜெகந்தி வீக்ஷணம்க்கு இன்னொரு அர்த்தம் சொல்ல முடியுமா? காலி வழியா ஜெகந்தி அபீக்ஷணம்ங்கிறது அவ்வியம் என்ன? ஜெகத் ஜெகதி ஜெகந்தி, ஜெகத் ஜெகதி ஜெகந்தி அப்படின்னு ஜெகத் சப்தம் நபும்சகலிங்க சப்தம். இன்னொரு அர்த்தம் சொல்ல முடியுமான்னு கேட்கலாம். ஜெகந்தி வீக்ஷணம்க்கு ஜெகந்தி வீக்ஷணம்க்கு அர்த்தமா? அர்த்தம் அர்த்தம் அபேக்ஷம் ஜெகத் ஜெகந்தினா உலகங்களைன்னு அர்த்தம். உலகங்களை
அபீக்ஷணம் மிகவும் க்ஷோபயாமாச கலக்கினான். உலகங்களை ரொம்ப கலங்க வைத்தான். அதாவது எல்லாருமே கலங்கி போயிட்டான்னு அர்த்தம். இங்க மாத்திரம் இல்ல, தேவர்கள்லாம் கூட கலங்கி போயிட்டான் அப்படிங்கிற அளவு. சரியா? அதாவது வண்டி கண்ணனுடைய கால் பட்ட உடனே பிளந்தது. விதாரித்தானா பிளக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மேல போய் கீழ் விழுந்தது பாரு. தரையில விழுந்த வேகத்துல ஆகாசத்திலும் கீழ் விழுது. விழுந்த வேகத்துல சுக்கு தூளாயிடுது. அப்புறம் அந்த இடம் மொத்தமும் இறைஞ்சு போன மாதிரி ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். ஒரு கால் பட்டா அந்த இடம் ரெண்டாகும். அப்புறம் மேல போய் விழுந்தா மொத்தம் தரை முழுக்க சில்லு சில்லு சில்ல குட்டி குட்டி குட்டியா வண்டியினுடைய பார்ட்ஸ் எல்லாம் ஆயிடுது அப்படின்னு. சரியா? இந்த இடத்துல விதாரிதாக விகீரியமானஹா இதெல்லாம் கொஞ்சம் புது பதங்கள். விதாரித்தான பிளக்கப்பட்டதுன்னு அர்த்தம். விகீரியமான, கீரணம்னா இறைக்கிறது, தரையில இறக்கிற இல்லையோ. தானியானி விகீரிய அப்படின்னு வரும். தானியங்கள் எல்லாம் அப்படி இறங்கோ, நெல்லெல்லாம் இறங்கோ அப்படின்னு அர்த்தம். அது விகீரியமானஹா அப்படின்னா இறைக்கப்பட்டதாக அப்படின்னு அர்த்தம். சரியா? புஷ்பாணி விகீரிய, புஷ்பங்கள் எல்லாம் அப்படி இறைச்சி போடும்போது தரையில அப்படின்னு பெருமாள் வேலை பண்ணணும்னா அந்த மாதிரி. ஸ்லோகம் படிங்க. विदारितस्तस्य पदाग्रयोगात् विकीर्यमाणो बहुधा पृथिव्यां शब्दायमानः सकटाख्यदैत्यः संशोभयामास जगत्तीक्ष्णम्. சப்தாயமானஹானா சப்தம் செய்பவனான்னு அர்த்தம். பயங்கர சப்தம் செய்பவன், அதான் சப்தாயமானஹான்னு அர்த்தம். சரி, இதுல இப்போ ஆகாங்ஷா சங்கோபயாமாச அப்படிங்கறதுதான் கிரியாபதம். கலக்கினான்னு அர்த்தம். கஹா சங்கோபயாமாச, யார் கலக்கினான்? शकटाख्य दैत्यः. शकटाख्य दैत्यः கலக்கியன். कीदृशः शकटाख्य दैत्यः, எப்படிப்பட்டவன்? विदारितः. विदारितः, कस्मात् विदारितः? पदाग्रयोगात्. पदाग्रयोगात् विदारितः. पदाग्रयोगाத்துக்கு சப்தமே சொல்லலையே நம்ம. பஞ்சமி அது ராமாத்து மாதிரி இல்லையா? சரி, மறந்து போச்சு. யோகாத் அப்படிங்கிறது யோக சப்தம், யோகா அப்படின்னு. கஷ்ய பதாகிரயோகாத்னா தஸ்ய பதாகிரயோகாத். சரியா போச்சு. அப்புறம் சகடாக்கியத்தை புனः கீதृशः. அடுத்து அவனுக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு. என்னது? அதுக்கு முன்னாடி இன்னும் இருக்கே, விகீரியமானஹ. விகீரியமானஹ குத்திர விகீரியமானஹ, எங்க விகீரியமானஹ, எங்க இறங்கி போனான்? பிருத்திவியாம் விகீரியமானஹ. பிருத்திவியாம் விகீரியமானஹ. கதிதா விகீரியமானஹ. கதிதான எத்தனை விதமா அப்படின்னா பகுதா. அப்புறம் புனः கீதृशः, மறுபடியும் சகடாக்கிய தைத்திய மறுபடியும் எப்படி இருந்தான்னு கேட்டான்னா இப்பதான் சப்தாயமானஹா அப்படின்னு. அப்புறம் சங்கோபயாமாச கலக்கினான் அர்த்தம். காணி சங்கோபயாமாச, எதையெல்லாம் கலக்கினான் அப்படின்னா ஜெகந்தி சங்கோபயா. கதம் சங்கோபயாமாச, அபிக்ரம் சங்கோபயாமாச, ரொம்பவும் கலக்கினான். சரியா? சரி, சமாசம் என்ன பதம் இருக்கு பாருங்க. பதாகிர யோகாத்தாடியே பதாகிர யோகா சகடாக்கிய தைத்தியா இருக்கு, ரெண்டு கரெக்ட். சப்தாயமானஹ சப்தாயமானஹ கிடையாது, சப்தாயமானஹ கிடையாது, அது வேண்டாம். சமாசம் சொல்ல வேண்டாங்க, அது ஒரு மாதிரி சப்தம் செய்பவனாங்கிற அர்த்தம். சரி, இது ரெண்டுக்கும் சொல்றேன். பதாகிர யோகாத், பதஸ்ய அக்ரம் பதாகிரம், பதாகிரேண யோகः பதாகிர யோகः, தஸ்மாத் பதாகிர யோகாத்னு சொல்லணும். பதஸ்ய அக்ரம் காலுடைய நுனின்னு அர்த்தம். பதஸ்ய அக்ரம் பதாகிரம், பதாகிரேண யோகः
கால் நுனியோட பட்டபடியினால அர்த்தம். இல்ல பதாகிரஸ்ய யோகாவும் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. யோகானா பட்டபடியினால படுதல் சம்பந்தம்னு அர்த்தம். பதாகிர யோகா தஸ்மாத் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது சகடாக்கிய தைத்தியா. சகட ஆக்கிய தைத்தியான்னு இருக்குதுல, ஆக்கியான பெயர்னு அர்த்தம். சகடன் என்று பெயர் உள்ள அசுரன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. கரெக்ட் அர்த்தம் சொல்றதா? சகடஹ சகடம் ஆக்கியா எஸ்ய. சகடம் ஆக்கியான பெயர்னு அர்த்தம். சகடம் ஆக்கியா எஸ்ய, சகடம்ங்கிற பெயர் யாருக்கு இருக்கோ அவனுக்குன்னு அர்த்தம். சகடம் ஆக்கியா எஸ்ய சகடாக்கியா. சகடாக்கியா தைத்தியா சகடாக்கிய தைத்தியா அப்படின்னு சொல்லணும். அந்த பெயர் உள்ளவன் அப்படிங்கிறது இந்த ஆக்கிய அப்படின்னு சேர்த்து சொல்லுவான் முன்னாடி. முகுந்தாக்கியா அப்படின்னா முகுந்தன் பெயர் உடையவன் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணாக்கியா அப்படின்னா கிருஷ்ணன் பெயர் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சகடாக்கியா சகடம்னு பெயருடையவன் அர்த்தம். சகடம் ஆக்கியா எஸ்ய, பெயர் யாருக்கு இருக்கோ அவன் சகடாக்கியா. சகடாக்கியா தைத்தியா சகடாக்கிய தைத்தியா அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடியே பதாகிர அது என்ன சொல்ல முடியுமா அடியன்? சமாசம் பதாகிர யோகத்துக்கா? ஆமாடி சொல்லியாச்சே. பதஸ்யாக்ரம் பதாகிரம் பதாகிரேண யோகா பதாகிர யோகா அப்படின்னு சொல்றது இல்ல அடியே? ஸ்லோகம் படிங்க. அடியன் படிக்கட்டுமா? विदारितस्तस्य पदाग्रयोगात् विकीर्यमानो बहुधा पृथिव्यां शब्दायमानश्शकटाख्यदैत्यः संक्षोभयामास जगन्त्यभीक्ष्णम्. ஜெகந்தியபீக்ஷம்ங்கிறது எப்படி பிரிச்சோம் நம்ம? ஜெகந்தி அபீக்ஷணம் அப்படின்னு பிரிச்சோம் இல்லையா? இதே மாதிரி ஏதாவது உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? இதே மாதிரி பிரிக்கிற சந்தியில உதாரணம் முன்னாடி ஏதாவது வந்திருக்கா? அப்படி கேட்டா வேற ஏதாவது தெரிஞ்சது இருக்கா உங்களுக்கு? அடியே சத் சப்தமும் இதே மாதிரி ஜெகத் சப்தம் மாதிரி அப்படி நபும்சகலிங்கத்துல தத் சப்தம் ஜெகத் சப்தம் மாதிரி இல்ல. இல்ல அடியே சத் சப்தம் சத் சத் அடியே தத் சதி சந்தி. தத் சப்தம் தத் தேதானின்னு சப்தம் நபும்சகலிங்கத்துல. தத் தேதானி அடியே சத் அடி சத் அடி. புரியல. அடியே சத் சப்தம். என்ன சப்தம்? சத்து சத்து சப்தம். ஆமா ஆமா சத்து நபும்சகலிங்கத்துல அப்படிதான் வரும். புல்லிங்கத்துல சன் சந்தோ சந்தான்னு வரும் இல்லையா? நபும்சகலிங்கத்துல சத்து வாஸ்தவம் தான். அடியே தேவநாயக பஞ்சாஷட்ல பிரணமாமிய பீக்ஷ்ணம்னு வரும் அடியே, அதுவும் அதே மாதிரி தானே சந்தி பிரிக்கணும்? அதேதான் வந்திருக்கேன். கரெக்ட். பிரணமாமி அபீக்ஷணம் பிரணமாமி அபீக்ஷணம் ரொம்ப தெரிவிக்கிறேன்னு அர்த்தம். சரி, சேர்த்தா ஏன் வந்துடும் அதுக்குதான் கேட்டேன். நல்ல உதாரணம் பண்ண ததி அன்னம் தத்தி அன்னம் அப்படியே உதாரணம் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ததி அன்னம், தத்தின தயிர், அன்னம்னா சாதம். அப்ப சேர்த்தா தத்தி அன்னம்னு கோயில கொடுக்குறோம் இல்லையோ, தத்தி அன்னம் சொல்லுவோம், இல்ல தத்தியோதனம் சொல்லுவோம். ததி ஓதனம் தத்தியோதனம், ததி அன்னம் தத்தி அன்னம். ஓதனம்னாலும் சாதம் தான் அர்த்தம். சேர்த்தா ஏ ஆகும், சேர்த்தா வே ஆகும் இல்லையா? சரி போருமா?
कविदायते सिंहाय कल्याणं सारणे वेदांत प्रयाण